ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். பாலக்கீரை முட்டை போட்டு பொரிக்க வரும். அதுக்கு முட்டை இது முட்டைக்கு வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி சின்ன வெங்காயம் போட்டு ஆட்டுக்கால் சூப் நேற்றே வேக வச்சு எடுத்தாச்சு. இது எங்கள் ஊரில் முதல் நாளே வேக வச்சு எடுத்துடணும். அப்போத்தே நல்லா ருசியாக இருக்குன்னு அப்போவே வாங்கிட்டு வந்து அப்போவே குழம்பு வச்சுருப்பாங்க. ஆனால் இப்படி வச்சாதே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. வேக போட்டு எடுத்து வச்சுருக்கோம். வாங்க வைக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இவ்வளவு வதங்கி போதும். கீரையை போட்டுக்கிறோம். கீரை பாலக்கீரை வாங்கி பருப்பு கூட்டு வச்சுருக்கேன். முட்டை போட்டு வச்சதில்லை. பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். உப்பு போட்டுக்கிறோம். தேவையான அளவு உப்பு. முட்டை போடுறதுனால உப்பு கொஞ்சம் போடு. கொஞ்சம் தண்ணி கிடக்கு. அப்படியே தண்டைங்கிற மாதிரியே இருக்குது டேஸ்ட்டு. ஆனால் நல்லா இருக்குது. ஸ்மெல்லு நல்லா வாசமாக இருக்குது. நான் அப்படியே இதில் முட்டை போட்டுக்கிறோம். முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. நான் அப்படியே இதை கிண்டி எடுத்துருவோம். ஜீரணிக்கிறதுக்கு ஜீரகம் போட்டுக்கிறோம். ஆட்டுக்கால் தாளிச்சு விட்டுக்கிறோம். தக்காளி போட்டுக்கிறோம். தக்காளி வதங்கிறதுக்கு போட்டுக்கிறோம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். கட்டை பெருசு பெருசாக நறுக்கி போட்டாச்சு. ஏன்னா இங்கே வெளியில் நறுக்க முடியாது, ஒன்றும் முடியாது. அதனால் நானாக பெருசு பெருசாக நறுக்கி போட்டேன். பெருசாக நறுக்காமல் கொதிக்கட்டும் பார்ப்போம். முட்டை ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். கீரை ரெடியாச்சு. எடுத்து வச்சாச்சு. சூப்பு ரெடி.
இதில் வந்து எதுவுமே சேர்க்கல. சீரகம், மிளகு, பச்சை மிளகாய் வரப்புக்கு போட்டு அவ்வளோதான். தக்காளி போட்டு வேக வச்சுருந்தேன். இப்போ தாளிக்கிறதுக்கும் தக்காளி, சின்ன வெங்காயம் அவ்வளோதான் போட்டு வச்சுருக்கேன். வேறு எதுவுமே சேர்க்கல. சூப்பு ஆனால் ஒருத்தர் குழம்பு மாதிரி வைக்கிறாங்க, இங்கே சூப்பாக வச்சாத்தான் பிடிக்கும் சாப்பிட்றவங்களுக்கு. அதெல்லாம் சூப்பாகவே வச்சுருக்கு. பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.